ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் அமைப்பு தற்போது நடைபெற்று வருது. அதை பற்றி அனைவருக்குமே தெரியும். ஒரு பக்கம் அதை பற்றி விமர்சித்தாலும் இன்னொரு பக்கம் அதை வரவேற்கிற மாதிரி நிறைய பேர் நடந்துட்டுருக்குறாங்க. ஸோ தமிழக அரசியலில் இந்த ஒரு மாற்றமானது அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். ஆனால் இந்த மாற்றம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கட்சி அமைத்த 2 வருடத்திலேயே வெற்றி பெற்றிருக்கிறது ரொம்பவே வியப்பில் இருக்குது. வியப்பில் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் போட்டியிட்ட உடனே ஜோதிடர் சில தாள்களை குறிப்பிட்டிருந்தார். அப்போ எல்லாருமே அவரை நம்பாமல் அவர் ஏதோ கணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் அவர் கணித்த கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்தது. அந்த ஒரு ஜோதிடர் இப்போ பரபரப்பாக இன்னொரு கணிப்பை கணிச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, சிஎம்மான விஜய் சந்திக்க போகக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர் கணிப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு கணிப்பில் ஆட்சி கவிழுமா அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி சொன்னதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜோதிடர் பரபரப்பாக கணித்த கணிப்பு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி அவர் கணிச்சது எல்லாமே நடந்ததுனால இப்போ அவர் கணிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்களும் நடக்குமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. அவர் கணிச்சது என்னங்கிறத முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். சிஎம் ஆனதுக்கப்புறமும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கார். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டு வராரு. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் இவரை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஆட்சி கவிழுமா இல்லை மீண்டும் தொடருமாங்கிறத குறித்து ஜோதிடர் பரபரப்பு கணிப்பை கணிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி அதை தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் மக்கள் பார்க்கணுங்கிறதுனால ஷேர் பண்ணப்படுது. ஸோ அந்த நியூஸை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய அரசின் செயல்பாடுகள், நிர்வாக முடிவுகள் மற்றும் எதிர்கால அரசியல் நிலை குறித்து பல்வேறு விவாதங்கள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் முதல்வர் விஜயின் அரசியல் பயணம் மற்றும் அடுத்தடுத்த சவால்கள் குறித்து ஜோதிடர் பரபரப்பான கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆக்சுவலி இதுதான் வைரலாகுது. இது குறித்து ஜோதிடர் கூறியுள்ளது என்னன்னா, ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்து 1000 நாட்கள் கூட ஆகவில்லை. 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு கட்சியை விஜய் ஆரம்பித்து 60 ஆண்டு கால கட்சிகளை தோற்கடித்துள்ளார். பஞ்சாங்க அமைப்பில் பிரபவ வருடம் என்பது 60 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும். வலிமை மிக்க வருடமாக பிரபவ வருடம் கருதப்படுகிறது. இதில் திராவிட கட்சிகளை மொத்தமாக ஒழித்து விஜய் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலே தெரியாதவர்கள் கூட தற்போது எம்எல்ஏ ஆகியுள்ளனர். 100% மக்கள் வேட்பாளர்கள் பெயர் கூட தெரியாமல் முழுக்க விஜய்க்காக ஓட்டு போட்டுள்ளனர். பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கு. குழந்தைகள் முதல் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 14 முதல் மே 14ஆம் தேதி வரையிலான சித்திரை மாதத்தில் கடகராசி லக்கணத்தில் 10வது இடத்துல சூரியன் உச்சமாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் விஜய் பதவி ஏற்பது தான் நல்லது என்பதால் அவர்கள் அவசரமாக பதவியேற்றனர். குரு புத்தியால் விஜய் பதவி ஏற்பதில் தடைகள் ஏற்பட்டன. ஏப்ரல் 23ஆம் தேதி வரை ராகு புத்தியும் அதன் பிறகு குரு புத்தியும் இருந்ததால் சிறு சிக்கல்களை கொடுத்திருந்திருக்கோம். ஆனால் ஃபைனலாக ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இது போல் 2028ஆம் ஆண்டு இறுதி வரை இந்த அமைப்பு இருக்குது. அதற்கு பிறகு சனி புத்தி நடக்கும். மே 14ஆம் தேதிக்குள் அவர் முதல்வராக பதவியேற்றுள்ளது ஜோதிடப்படி மிகவும் நன்மை என்று குறிப்பிடப்படுதா. அதே போல் அஷ்டம திதி என்பது நிறைய பேர் தவறாக பார்க்கிறோம். ஆனால் அஷ்டம திதி என்பது பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது. வாக்கியத்தின்படி அவர் பதவியேற்றது சதய நட்சத்திரத்தன்று. சதயம் என்பது ராகு நட்சத்திரம். ராகு நட்சத்திரம் முடிந்து குரு நட்சத்திரமான பூரடம் வந்தால் நிறைய அபகடம் ஏற்படும் என்பதால் அவர்கள் விரைவில் பதவியேற்றிருக்கிறாங்க. அப்புறம் 9 என்பது செவ்வாய், வளர்ச்சிக்குண்டான விஷயம் என்பதால் முதல் கட்டமாக 9 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர்.
ஜெயலலிதா பாணியில் விஜய் இதனை செய்துள்ளார். சிவப்பு என்பது ராகு, அதனால் விஜய் அவரது கையில் சிவப்பு கயிறை கட்டியிருப்பார். கருப்பு கயிறு திருஷ்டியை போக்கும், சிவப்பு கயிறு என்பது பாதுகாப்பை கொடுக்கும். திருஷ்டியை போக்கக்கூடிய வகையில், வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் விஜய் சிவப்பு கயிறை கட்டியிருக்கலாம். அதே போல் வரக்கூடிய காலத்தில் விஜய், உதயநிதி, அண்ணாமலை என்கின்ற 3 முகங்களை வைத்து தான் தமிழக அரசியல் பேசப்படும். 4 முனை 5 முனை போட்டி என எவ்வளவு வந்தாலும் இந்த 3 பேர்கள் தான் மிகப்பெரிய அரசியல் நகரும். விஜய்க்கு சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையில் குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி என வந்து சுக்கிர திசை முடியும். தாவேகாவினர் ஆட்சியை பிடித்து விட்டோம், நாம் நிரந்தரமாக இருப்போம், நாம் தான் மந்திரி என்று இருக்க முடியாது. தவறு நடந்தால் ஒரு நொடியில் விஜய் முடிவெடுப்பார். நிர்வாகத்தில் விஜய் நினைத்தது நடக்கவில்லை எனில் நிறைய மாற்றம் நடக்கும். எந்த பிரச்சனை நடந்தாலும் விஜய் அந்த பகுதியின் போலீஸாருக்கு கூட நேரடியாக விஜய் பேசக்கூடிய நிலையெல்லாம் கூட வரும். அதே போல் புதிய ஆட்சியை நடத்துவார். மக்களிடமிருந்து கெட்ட பெயர் வருவதற்கு விடமாட்டார். ரவுடிஷம், கட்ட பஞ்சாயத்து, பெண்களுக்கு எதிரான செயல்கள் போன்றவை நடக்காது. விஜயுடைய அரசியல் மாறுபட்ட அரசியலாக இருக்கும். எல்லாவற்றையும் சரியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பார். இல்லையெனில் அரசியல் எனக்கு சரியாக வரவில்லை என்று கூறி அசால்ட்டாக தூக்கி போடக்கூடியவர். அந்த அமைப்பு இருக்கு. மக்களிடம் நெருங்கிய தொடர்பில் இருப்பார். 2027ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி வரை முதல்வர் விஜய்க்கு சிறு சிறு தடைகள் காணப்படும். அந்த தடங்கல்களை தாண்டிவிட்டால் போதும். ஆரோக்கியத்தை விஜய் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக அளவு அழுத்தம், கோபப்படாமல் எல்லாவற்றையுமே கையாள்வது நல்லது. உணவு விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இவற்றை பார்த்து கொண்டாலே வேறு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் அவருக்கு வராது. விஜயின் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் கூறிய இந்த கணிப்பு தான் தற்போது வெளியாயிருக்கு. வெளியான அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா சிஎம் விஜய் சந்திக்கக்கூடிய பிரச்சனையினால் ஆட்சி கவிழும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருந்த நிலையில் ஜோதிடர் கணிச்ச இந்த பரபரப்பு கணிப்பில் ஆட்சி கவிழாது என்பது தெரிய வரும்போது எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஹாப்பியாக இருக்குது. அதை தான் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த தகவல்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஜோதிடர் கணிச்ச இந்த கணிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வந்து நிறைய இது வந்து போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் செய்யக்கூடிய எல்லாமே நன்மையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணிவிட்டு பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் போக போக நிறைய பார்க்கலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்டான நியூஸ் போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.